சாமி எப்படி பொண்டாட்டி இதுதான் நம்ம பொண்டாட்டி அம்மா பையன் போடுறாங்க பொண்டாட்டி எப்படி வாங்க உங்க பையன் மூஞ்சி தாடி பாருங்க யா மூஞ்சி மாதிரி இருக்குது ஏன் சாமி உன் மூஞ்சி மாதிரி ஏன்டா எத்தனை இவன் மூஞ்சி யா கண்ணி தாடி ஏமா யா ஏன் இதுதான் நம்ம பொண்டாட்டியா யா நல்லா இருக்குறியா ஓகே வண்டர்ஃபுல் அவ்வளவா கண்ணு உங்க திப்பை இப்போ பாதம் இருக்கு மல்லிகை முல்லிகை வச்சு கோங்க மாந்தாங்க சொல்லக்கூடிய மகளை கொய்து வந்து நானும் நம்முடைய மகனும் உங்க பாதங்களை பணிந்தோம் சாமி. இந்த அகில உலகத்துல நான் என்ன ஒரு பாக்கியம் செய்தவனாக இருக்க வேண்டும், எவ்வளவு ஒரு நன்மை செய்தவனாக இருக்க வேண்டும். எனக்கு ஒரு துணைவியாக கிடைத்தது நீ பெரும் வரமாக நீ கிடைத்தாய். நீ கிடைத்தது மட்டும் இல்லாம என்னுடைய ஆசைக்கும் என்னுடைய ஆஸ்திக்குமே ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்து எப்படி என் பையன் நம்ம பையனுக்கு என்னங்க என் பையன் 10 மாச தங்கம் எப்படி எப்பேர் கொண்ட ஒரு அழகு இப்படி இருவர்களோட பாதத்தை படுத்தபடியா நீங்கள் எப்படி வாழ்வது தெரியுமா? இந்த வயல்களை இருவருமே நீடுடைய காலமாக வாழ்ந்திருப்பீர்கள். சீக்கிரம் வெளியே வாங்க, ஐயோ சீக்கிரம் வெளியே வாங்க. என் பையன் சீக்கிரமா ஏதோ எடுத்து போடு. கொட்டி ஓடுங்க.
உங்ககிட்ட என்ன சொன்னேன்? உள்ள இருந்து ஏதாவது எடுத்துட்டு போறேன். என் வீட்டுக்காரருமே என் பையன் வந்திருக்காங்க நிக்கிறாங்க கால் வரைக்கும் எடுத்து போறேன்னு சொன்னா என் ஒரு சேர எடுத்து போட சொல்லி பார்த்தா இது என்ன போற ஜாமான் தூக்கி போடுது நாசமா போனேன். வளரை முண்டை எல்லாம் உள்ள என்ன சொன்ன? எங்க பொறுத்தனும் என் பையன் வந்திருக்கிறாங்க சேர் எடுத்து போடுறேன்னு போட்டுருப்பேன். மொத்தமா உள்ள இருக்கிறத எடுத்து போடுறானே உள்ள இருந்து ஜாமான் அவ்வளவுதான். சரி பார்த்து எந்த ஜாமானும் கிடைக்கல அந்த பையன் தூக்கி வந்துட்டேன். இதான் தப்பா செஞ்சுட்டேன். எங்க வீட்டுக்காரரு என் பையன் ஒரே டைம் நிக்கிறாங்க வந்திருக்காங்க ஆசையா அவங்களுக்கு வாய்க்கு ருசியா ஆக்கி போடணும். அதனால நீ என்ன பண்ற? அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாய்க்கு ருசியா ஆக்கி போடணும். நீ என்ன பண்ற? சீக்கிரமா குஞ்சம் நசக்கு. இருக்குதான்னு கேக்குறேன். உங்ககிட்ட என்ன சொன்னேன்? எங்க வீட்டுக்காரர் வந்திருக்காங்க என் பையனும் வந்திருக்கிறான் வாய்க்கு பிடிச்ச மாதிரி வாய்க்கு ருசியா ஆக்கி போடணும். அதனால கோழி குஞ்சம் போடுறான்னு என் புருஷ குஞ்சம் பிடிக்க போறீங்க நான் என்ன பண்ணுவேன்? அப்படியே சொன்னா கோழி குஞ்சு புடுறானா சொன்னா என்னடி சொன்ன? கோழி குஞ்சு பிடின்னு சொன்னியா? அப்படி சொல்லி கோழி குஞ்சு பிடிச்சிருப்பேன். மொத்தமா குஞ்சம் புடுறா. இப்ப புடுறா பாக்கலாம் குஞ்சா தெரியாம மூடிட்டு போடா. ஏங்க குடும்பத்துல இருக்கிறப்ப உனக்கு என்னடா வேலை இருக்க? என்ன என் புருஷ கொஞ்சம் பிடிக்க போறான்னு நான் ஆறுகிட்டாயா அப்புறம் போறது? நான் சரியா இருக்கேன். எதுக்கு அஜித் கிட்டியா நெருப்புடா புளுத்துறா மண்ணா அப்புறம் நீ தோறனவர் என் பையன் இருக்கிறப்ப உனக்கு என்னடி கண்ணே காலையில அன்னையில இருந்து இந்த ஆம்பளை இந்த பையன் என்னைக்கு பிறந்தானே ஆசா பாசம் எல்லாம் போயிருச்சு. ஒரு பொட்ட புள்ளியும் பெக்கறான் இந்த ஆம்பளை பக்கத்துல போனா இந்த ஆம்பளை தள்ளி தள்ளியா போடுது. கோயில் பூசாரி எங்க இருக்கிறீங்க? முத கோமால சொன்ன மாதிரி அந்த பூசாரி பொண்டாட்டி விளக்கு மாதிரி அடிச்சு போடுவாங்க இந்த பக்கம். அதனால எவ்வளவு ஒரு ஆசையாக உன்னை பெற்று எடுத்தோம் கண்ணே. ஆனா எனக்கு என்ன நடந்தது தெரியுமா? என்றைக்குமே என் மகளுடைய முகத்தை பார்த்தால் எனக்கு ஆனதும் சந்தோஷமானது வரும். ஆனா இன்றைக்கு என்னமோ கண்ணே நேற்றைய தினத்துல என்ன நடந்தது தெரியுமா? அதனை நினைத்தால் 1000 மிட்டைகள் சேர்ந்த தலைமேல் பேரிடையாக உழுவது கண்ணே. இதனால் வரையிலும் உங்களை என்னைக்கு நான் திருமணம் செய்தனும் திருமணம் செய்து இத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது. நமக்கு ஒரு குழந்தைய பிறந்துருச்சு. அப்படி இருக்கக்கூடிய இடத்துல ஒரு நாள் ஒரு தினத்துல உங்க முகத்துல இந்த மாதிரி பார்த்ததும் கிடையாது. இப்படி ஒருது போல நீங்க அழுதுக்கான்னு சொன்னது இருந்ததும் கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நீங்க போய் இப்படி மன வாட்டத்தோட இப்படி கண் கலக்கத்தோட இப்படி நிக்கிறீங்களே எனக்கு நடந்தது தெரியுமா? நேற்று தினத்துல தேவர்களில் தேவாதி தேவர்களும் 33 கோடி தேவர்களும் 8000 கோடி ரிஷிமார்களும் அனைவருமே எங்களுக்கு எதிராளி என்பதற்காக இருவருக்குமே தெரியும். அந்த தேவர் இந்த உலகத்திலே இருக்கக்கூடாது என்பதற்காக நேற்றைய தினத்துல என் அண்ணாராகப்பட்ட யமகண்டாசுரன் தேவர்களை சிறைப்பிடிப்பதற்காக செல்ல என் அண்ணனாகப்பட்ட யமகண்டாசுரனை தேவர்கள் கொன்று குவித்து விட்டார்கள். என்னங்க சொல்றீங்க? நீங்க எப்பேற்பட்டவங்க? உங்களை விட வீரசாலி பலசாலி துணிச்சலா இருக்கக்கூடிய உங்கள் அண்ணன் யமகண்டாசுரன் அவங்களே தேவர்கள் கொன்று விட்டார்களா? என்னங்க அநியாயமா இருக்குது. இன்று நான் என்ன முடிவு செய்து விட்டேன்? என் அண்ணன் இல்லாத உலகத்துல அந்த தேவர்கள் இருந்து மட்டும் என்ன பயன்? அதனால தேவர்களும் ஒட்டி ஒரு நொடியனும் கூட நான் உயிரினம் இருப்பதில்லை. தேவர்களை சிறைப்பிடிப்பதற்காக நானும் போய் வருகிறேன். நீங்க போதவும் வேண்டாம் அண்ணா.
சண்டாளிய சதிகாரிய சதிகாரி மற்ற பழிக்காரிய எழுப்பலாம் அவங்கள. ஐயோ அம்மா ஐயோ இப்ப நான் எங்க போறேன்னா அந்த தேவல்ல என் அண்ணனை கொண்ட தேவனை சிறப்பிடிப்பதற்கு தான் நான் போறேன்னு சொல்லி சொன்னேன். இப்ப நான் உடனடியா நான் போறேன்னா ஏன்டி என் அண்ணன் இல்லாத உலகத்துல அந்த தேவர்கள் மட்டும் எப்படி உயிரோட இருக்கலாம்? பழமொழியா இருக்குது. பொறுமையா இருங்க. பொம்பளை புத்தி பின் புத்தி ஆம்பளை புத்தி அரை புத்தி பழமொழியா ஐயா சத்த போடாதீங்க ஐயா. நீ 1000 வார்த்தையில அடிக்கடிக்காக இரு மாப்பிளை முதல்ல மாப்பிளையா இந்த ஆம்பளைக்கு நம்ம ஆயா புத்தி சொல்லணும். நம்மளுக்கு நம்ம பம்பா வந்துட்டு இது அண்ணனையே நேற்று தினத்துல கொண்டுட்டாங்க தேவரில் உண்மை சேர்ந்து. இந்த ஆடு சும்மா தாடு வாய் ஒண்ணுதான் இது ஒண்ணுக்கு லாக்கி இல்லை. அப்பேற்பட்ட வீரசாலி இவங்க அண்ணன் எங்க மச்சாண்டாரு அவங்களே நேற்று கொண்டுட்டாங்க. இந்த ஆம்பளை சும்மா ஏண்டி என்னைய விட்டு எங்க அண்ணனுக்கு சப்போர்ட் பண்றியா? ஏண்டி தேவடியா முண்டை கண்டாரோட முண்டை எங்க அண்ணனை சேர்த்திட்டு இருந்தியால? நேற்றைய தினத்துல உன் அண்ணனாகப்பட்ட யமகண்டா சூரனியே இந்த தேவர்லாம் ஒன்னா சேர்ந்து மடிச்சுட்டாங்க. தேவர் சூழ்ச்சியால தேவர்லாம் ஒன்னா சேர்ந்து உங்க அண்ணனை நேற்று கொண்டாங்க. அது போல எங்க அண்ணனை கொண்டவங்கள சும்மா விட மாட்டேன். நான் போய் கொல்றேன்னு சொல்றீங்களே உங்க அண்ணனுக்கு நடந்த கண்டா உங்களுக்கு நடக்கும். அப்படி ஒருவேளை நீங்க போய் இந்த தேவரால் நீங்க செத்துக்கிட்டு போயிட்டா இப்படி விதவிதமா நான் புடவைதான் கட்ட முடியுமா? தேவடியா முண்டை நான் சாப்பிடுறது உனக்கு பெருசு இல்ல, புடவை கட்ட முடியாது. இப்படி விதவை ஆயா நீங்களே சொல்லுங்க ஐயா. போசகர் செத்து போயிட்டு விதவிதமா புடவை கட்ட முடியுமா? அழகழகா பூ வைக்க முடியுமா? ஆடி படாருங்க சின்ன போட்டு திரும்ப டோர் அடிச்சு முடியாது நடக்க முடியாம கூட நடந்துகிட்டு என்னால உனக்கு அப்படி இருக்க மாட்டேங்க. மூடுவாயா நீங்க இல்லைன்னா என்னால இருக்கவே முடியாதுங்க. சாவுங்க ஓடு போய் சாவு போ ஓடு. சொல்றது முழுசா கேட்கணும். கண்ணே நான் தேவனை சிறைப்பிடிப்பதற்காக நான் நேரடியா தேவனிடத்துல போய் நான் சண்டைக்கு போய் அவனை சிறைப்பிடிப்பு போவதில்லை. என்னுடைய குலதெய்வமாகப்பட்ட இந்த அகிலமெல்லாம் வரலும் அழிக்கக்கூடிய அகிலாண்ட கூடிய பிரம்மாண்ட நாயகி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி சங்கர சக்கர அவதாரி காளியம்மனாளி என்பதற்காக பல அவதாரம் பெற்றாலே காளியம்மன் ஆலயத்திற்கு சென்று காளியம்மனிடத்துல சாகாதவரும் வேகாதவுடன் அழியாத செல்வம் நித்தியவசத்தவர் வரத்தை பெற்றுக் கொண்டு புறப்படுகிறேன் தேவனை சிறைப்பிடிப்பதற்காக. உங்களையே நான் கேட்கிறேன். இது முதல்ல வந்து நான் வந்து அவன் தேவனை கொட்ட போகல நம்ம குலதெய்வம் கூட பத்திரகாளியோட வரவாங்க போறேன்னு சொல்லியிருந்தா உங்களை நான் வேண்டான்னு சொல்லுவேன். ஏங்க அப்படி மனத்தரமா பேசி நீயும் பொம்பளை தானே தெளிவா கேட்கணுமா கூடாதா? அதனால புறப்படுகிறேன் காளியம்மன் கோவிலுக்கு. காளியம்மன் கோவிலுக்கு போயிட்டு வரத்தை வாங்கிட்டு மீண்டும் இடத்துல திரும்பி வருகிறேன். சாட்சாரணையில காத்துரு பாய் ஓடு ஓடு.
நம்மளும் பக்கத்திலே கொண்ட பள்ளி கொண்ட வட்டகாலை படுத்தவளும் நம்மோடு வாதாடி நார வேலையிலே சங்காரூப கொண்டு பிறந்தவளும் பத்த காளியம்மா பிறந்தவளும் பத்த காளியம்மா நார வேலையிலே வட்ட சங்காரூப கொண்டு விளையாடி வந்துட்ட நார வேலையில இந்த நேரத்தில் அப்படி வரானா வடக்குல உள்ளதாயே
சாந்தமா வா, வேகம் வேண்டாம். சாந்தமா வாங்க. சாந்தமா வாங்க. உட்காரலாம். உட்கார. வீடெல்லாம் இருக்குது. சாந்தமா வாங்க. சாந்தமா வாங்க. உள்ள அகிலாண்ட கோடி பிரம்மண்ட நாயகி அன்பு சக்கர அவதாரி ஜானகி மணாளி இந்த அகிலமெல்லாம் அருள்பாலிக்கூடிய நம்முடைய தாயாகப்பட்ட காவல் தெய்வம் நம்முடைய நம்முடைய காவல் தெய்வம் காளியம்மனாகப்பட்டவர் இப்பொழுது அருளோடு நம்முடைய ராஜ கொலுவில அமர்ந்துள்ளார். அதனால பார்க்கின்ற பெரியவர்களே, உங்களால் முடிந்த அளவுக்கு அம்மனிடத்துல வேப்பிலையால பாடமானது போட்டு சென்றால் காத்து கருப்பு சூழியம் நடுநடக்கம் கண்டாங்க. எதுவாக இருந்தாலுமே சரியே இந்த வேப்பமத்தில நீங்க சரியான ஒரு பாடத்தை